உட்காருவோம். தேங்க்யூ ஸோ மச். லூக்கா 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க அன்பாய் கவனிப்போம். லுக் சாப்டர் 11 and verse 1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். எப்போ அந்த கேள்வியை, எப்போ அந்த கோரிக்கையை அந்த சீஷன் அவருக்கு முன்னாடி வைத்தார்? சொல்லுங்க பார்ப்போம். எப்போ சொன்னார்? இயேசு ஜெபம் பண்ணி, இயேசு ஜெபிக்கிறதை பார்த்த சீஷர்களுக்குள்ளே ஜெப ஆசை பிறக்கிறது. ராமேன் சொல்றீங்களா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைத்த ஆண்டவர். 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தியில் நான் சொன்னேன், சில நேரங்களில் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற செய்திகளை பேசுன்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக தோத்திரம். அப்படி பேசின செய்தி அநேகரை ஆறுதல் படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். சில நேரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற சில செய்திகளை கொடுப்பார், அதுக்காக ஸ்தோத்திரம். சில நேரம் மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவிலே, நம்முடைய கலாச்சாரத்தின் நடுவில், நம்முடைய மக்கள் நடுவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற செய்திகளை, இட்ஸ் ஓகே, ப்ரைஸ் காட். ஆனால் சபையில் பொதுவாக அதிகமாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகிற செய்திகள், உபதேசங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் மிகவும் நேசிக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? Uncompromising truth from the lives of Jesus. பரிசுத்தவான்களுடைய பாதையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இருந்து கற்றுக்கொள்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலே பூரணத்தை நோக்கி போகிற, ஆமேன் சொல்கிறீங்களா? பூரணத்தை நோக்கி நம்மை நடத்துகிற, ஆமேன் சொல்கிறீங்களா? ஏதோ நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட்டதை அல்ல, ஏதோ நம்முடைய இருதயம் பலப்படுத்தப்பட்டதை அல்ல, ஏதோ நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்ததையும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை மாத்திரமல்ல, நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக நடத்துகிற செய்திகள் சபையில் நிறைய இருக்கணும். அதுதான் சபை. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? நீங்கள் புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எடுத்து பாருங்கள். அங்கே மிக சொற்பமான அளவில் தான் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளும் இருக்குமே தவிர, மற்ற எல்லா நீங்கள் செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவ சாயலுக்கு நேராக மாற்றுகிற செய்திகளாகத்தான் இருக்கும். 98% ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் தொடர்ந்து பயணித்து வருகிறது. அதனால் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும். என்ன இருக்குது ஜேசன் வாயில? என்ன இருக்கு வெளியே? Go. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். So though he was God himself, though he was God's son himself, he yet made himself to be the man. தேவனுடைய குமாரனா இருந்தும் தன்னைத்தானே மனிதனாக்கி கொண்டார். ராமன் சொல்றீங்களா? மனுஷர் சாயலாக்கி கொண்டார். அப்படியானால் என்ன அர்த்தம்? மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் உடையவர்களாக இருக்கிற நம்மை போல அவர் தன்னை என்ன செய்தார்? மாற்றிக்கொண்டார். 33 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில் மனுஷனாகவே 100% மனுஷனாகவே வாழ்ந்தார். அதனால் என்னைக்கும் அவர் கடவுள், அவர் தேவன், அவர் இதெல்லாம் செய்வார், அவர் இப்படிலாம் நடந்துக்குவார், அவரால் மட்டும்தான், நான் அப்படி முடியாதுன்னு நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆமென் சொல்கிறீங்களா? அவர் நமக்கு என்ன வைத்து போனாரா? மாதிரியை வைத்து போனார், அடிச்சோடுகளை வைத்து போனார். இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. we must learn from his ways. கையில் உயர்த்தி. அவருடைய வாழ்க்கையும் சரி, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் சரி, பைபிளில் கொடுத்துருக்கிறதெல்லாம் not for the information but they are for our transformation. நமக்கு ஏதோ ஒரு செய்தியை நமக்கு மைண்டில் வச்சுட்டு
அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு எனக்கு பைபிளில் இது தெரியும், அது தெரியும், அவ்வளோ தெரியும், அவ்வளோ தெரியும்னு சொல்கிறதுக்காக பைபிள் கொடுக்கப்படலை. பைபிளில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ரொம்ப அப்படியே நம்மளுடைய மைண்டில் இருக்கிற அறிவை வளர்க்குறதுக்காகலாம் கொடுக்கல. எது தேவையோ, எது நம்மை மறுரூபப்படுத்துமோ, எது அவருடைய சாயலுக்கு நான் அர்த்தமோ அதை மட்டும்தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வி மஸ்ட் சேஞ்ச் அவர் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாம் ரொம்ப முக்கியமாக த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் வி கேன் ஃபாலோ ஆல் த டைம், நாம் பின்பற்றக்கூடிய எல்லா காலத்திற்குமான ஒரு மாதிரி இயேசுவின் மாதிரி. அதனால் இந்த ஆண்டுகளில் ஆண்டு சித்தமாக தொடர்ந்து I've been reading the book of the Gospel of Luke. I'm just learning a lot from Jesus. இயேசுவினுடைய மாதிரியே அந்த லூக்கா புஸ்தகத்தில் தொடர்ந்து வாசிட்டு வரேன். அதாவது என்ன சொல்கிறது, அவர் தோல் சுருளை சுருட்டி அவனுடைய கையில் என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். அவர் வந்து he was very disciplined. இயேசு மிகவும், ஆமேன்னு சொல்கிறீங்களா? நம்ம பாதி நேரம் நம்ம காலையில் எழும்புகிற பெட்ஷீட்டே என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பிளாங்கெட்டே என்ன பண்ண மாட்டேங்கிறோம். ஆமாம், அது பாட்டு கிடக்குது, இந்தியா மேப்பை பிரித்து போட்ட மாதிரி கிடக்குது. அது ஒரு 2 நிமிஷம் வேலை. திடீர்னு அது காலையில் வசனம் ஞாபகம் வந்தோடனே ரொம்ப அவசரத்தில் தான் எழும்புனேன். ராத்திரி கரண்ட் எல்லாம் போயிட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தது. ஒரு 3 மணி நேரம் அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா கரண்ட் போய் ஒரு 3 வாட்டி எழும்பி வேகமாக எழும்பி அப்போ வசனம் ஞாபகம் வந்துருச்சு, இயேசு தோல் சுருளை கூட சுருட்டி கொடுக்குறாரு. சரி, அப்புறம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இயேசு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதனால் ரொம்ப புதிய ஏற்பாடு அதிகமாக படிங்க. சும்மா அந்த சங்கீதம், நீதிமொழிகள் அப்படியே ஆறுதலுக்காகவும் தீர்க்க தரிசனத்துக்காக ஏசாயா, எரேமியா அப்படியே ஓட்டாதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த லைஃப்பில் இருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதில் அவருடைய ப்ரேயர் லைஃப்பை தொடர்ந்து அநேக வசனங்களில் நான் கற்றுக்கொண்டிருந்தேன். சீஷன் பார்த்து இவர் வித்தியாசமாக ஜெபம் பண்ணுறாரே. அன்னைக்கு பரிசேயர்கள் இருந்தாங்க, வேதப்பாரர்கள் இருந்தாங்க, அவங்க ஜெபங்கள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லை? ஆயக்காரனும் பாவி பரிசேயனும் வந்து ஜெபம் பண்ணும்போது பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு பாருங்க. தன்னை உயர்த்துக்கிறது, நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் தசமாக, இப்படி தானே. ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்கள். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஏதோ யோவான் ஸ்நானன்னு சொல்லி கொடுத்ததை மைண்டில் வச்சு கேட்கல, அவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு ஜெபிக்க என்ன செய்யுங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். Are we learning from the prayer life of Jesus? இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஸோ சில விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்து வேகமாக உங்களை அனுப்ப விரும்புகிறேன். I don't want to take much time. நல்லா கவனிங்க. 3 விஷயங்கள். Jesus desired the prayer life. இயேசு ஜெபத்திற்கு மிகவும் வாஞ்சையுள்ளவராக இருந்தார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த பூமியில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இயேசுக்கு இருந்ததா அப்படின்னா நாம் சொல்லுவோம்ல, என் தேவைகளுக்காக நான் ஆண்டவர். அப்படி ஒரு தேவை அவருக்கு இல்லவே இல்லை. ஜெபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் தேவனாக இருந்தார். அவரால் எதையும் செய்வதற்கு அவருக்கு என்ன இருந்தது, அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. அவர் மனுஷனாக இருந்தாலும் தேவனாகவும் இருந்தார். அதனால தான் அற்புத அடையாளங்களை சர்வசாதாரணமாக செய்தார். He had no necessity to pray and receive something from God, but yet he prayed. இந்த பூமியில் ஜெபிக்கவே அவசியமில்லாத ஒருவர் ஜெபித்திருப்பாரானால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் நிறைந்தவர்களாகிய நாம் எவ்வளவா ஜெபிக்க வேணும். Jesus desired to pray. சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவுக்கு ஒரு ஜெப ஆசை இருந்தது. சொல்லுங்க, ஜெப. எல்லாரும் சொல்லுங்க, ஜெப. லூக் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Luke chapter 5 and verse 15 and 16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்க, 16ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை கவனிங்க. அவரோ, எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வாசிக்கணும்? அவரோ, but Jesus. பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்குது, ஊரே காத்துட்டு கிடக்குது.
இவருடைய வாயிலிருந்து பிறந்த கிருபை உள்ள அதிகாரமுள்ள வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் அந்த உபதேசத்துக்காக காத்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக அப்படிப்பட்ட உபதேசம் அங்கே இல்லை. So people, திரளான ஜனங்கள்னா அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் 5000 பேர் இருந்தாங்கல்ல, இன்னொரு கூட்டத்தில் 4000 பேர் இருந்ததாகவும் இன்னொரு கூட்டத்தில் 7000 பேர் இருந்ததாகவும் வேதம் சொல்லுகிறது. thousands of people, பட்டணத்தார் எல்லாரும் என்று வேதம் சொல்லுகிறது. people were waiting for him. பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்காக பல வியாதியஸ்தர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் அவரோ, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? அவரோ வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து என்ன செய்து கொண்டிருந்தாரு? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரு. இன்னொரு வேர்ஷன் தமிழ்லேயே கூட ரொம்ப அழகா சொல்லுது. இங்கிலீஷில் சில வேர்ஷன் சொல்லுது, Jesus often slipped away from people and went to pray in the wilderness. Often slipped away from people அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூகுளில் போட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிரான்ஸ்லேஷனு. இயேசு அடிக்கடி மக்களிடமிருந்து நழுவினார். என்ன செய்தாராம்? கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவினார். ஸ்கிப்ட் அவே, ஸ்லிப்ட் அவே அப்படின்னா நழுவினார். எல்லாம் இருப்பாங்க, மக்கள் நம்மளை எப்பவும் சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு ஒன்றை கற்றுக்கொண்டார். பிதாவுக்கு நம்முடைய நேரம், பிதாவுக்கு என்னுடைய நேரத்தை நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதனால் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே கடந்து போகக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வல்லமைப்படுத்துவார். மேபி ஒரு பெரிய கூட்டத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு உபதேசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாரும் ஆமேன் போட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த செகண்ட் வரைக்கும் இருந்து இயேசு அந்த இடத்துல என்ன செய்யாமல் இருந்திருப்பார்? காணாமல் போயிருப்பார். நாசரத்தில் அவரை கொலை செய்ய முயன்ற போது அவர்கள் நடுவே கடந்து போனார். எல்லாருமே அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொலை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நடுவே கடந்து போனார். ஒருத்தராலும் என்ன செய்ய முடியல பார்க்க. அந்த மாதிரி அந்த கூட்டத்தை முடிச்ச உடனே, வேலையை முடிச்ச உடனே என்ன செய்திருவார்? இயேசு லிட்ரலாக சொன்னால் நழுவினார், எஸ்கேப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அடுத்தது அவர் பிதாவோடு கூட இருக்கிற ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை ரொம்ப நேசித்தார். கையை வைத்து ஆமென் சொல்கிறீங்களா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, ஜனங்களை என்ன செய்த பின்பு? அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அங்கே என்ன செய்தாராம்? கை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 3.5 வருஷம் தான், 3.5 years only. அவர் பெரிய ஊழியத்தை செய்து முடிக்கணும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு போதகத்தை பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலமான போது ஜனங்களை என்ன செய்தாரு? அனுப்பிவிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்களை என்ன செய்தாரு? அவர் மனுஷனை நேசித்தது உண்மை, மனுஷனுக்காகவே தான் இந்த பூமிக்கு வந்ததும் உண்மை. ஆமென் சொல்றீங்களா? அதுக்காக மனுஷருக்காகன்ட்டு மனுஷங்களே கட்டி அழுவாம அவர் சரியான நேரத்தில் ஜனங்களை அனுப்பிவிட கற்றுக்கொண்டிருந்தார். Because he loved to be with the Father. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்து விடக்கூடாது என்கிற தெளிவும் துணிவும் உடையவராய் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்றீங்களா? அவருக்காக ஒரு பெரிய திரள் கூட்டம் காத்து கொண்டிருக்கலாம். எவ்வளோ பெரிய மக்கள் வந்து, எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு அந்த நேரம் வரும்போது, பிதாவோட பேசுகிற அந்த ஜெப நேரம் வரும்போது அவருக்கு அதுதான் பிரியமாக இருந்தது. பிரார்த்தனை செய்யும் பொருட்டு தனிமையான இடத்தை தேடி இயேசு அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்கு சென்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? TAERV நோக்கம் உங்ககிட்ட இருக்குதா? இந்த வருஷம் இருக்குதா? வச்சிருக்கீங்களா? இப்போ கையில் இருக்கா? பிரார்த்தனை செய்யும் பொருட்டு தனிமையான இடத்தை தேடி இயேசு
அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்கு என்ன பண்ணாராம்? அடிக்கடி. லூக்கா 5:16. ஆனால் ஜனங்க அவரை சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது முக்கியம் இல்லை. சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளை சுற்றி எப்போவுமே ஜனங்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நம்மளை சுற்றி வேலைகள் கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். பொறுப்பு நம்ம சுற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஜெப ஆசை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அது இயேசுனுடைய மாதிரி. If you are a true follower of Christ, you should learn to slip away from the people, slip away from any other worldly responsibilities and go to the presence of the Lord. நீங்கள் இயேசுவின் மாதிரியை தீவிரமாக பின்பற்ற மனதுடையவர்களாக இருந்தால் இயேசுவின் மாதிரியை பின்பற்றி அவ்வப்போது ஜனங்களிடத்திலிருந்து நழுவி பிதாவினுடைய பிரசன்னத்திற்கு போக கற்றுக்கொள்ளுங்கள். That's Jesus pattern, that's Jesus sample. சில நேரம் நான் பார்த்துருக்கிறேன், என் ஜெப நேரம் வரும்போது ஒரு சின்ன வேலை தான் இருக்கும். அந்த சின்ன வேலை ஒரு 5 நிமிஷம் வேலை. அந்த 5 நிமிஷம் ஐ திங்க் சமீபத்தில் கூட ஒரு பிரிண்ட் எடுக்கணும். ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் பிரிண்ட் எடுத்துட்டு மேலே வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்ட்டை ஜெபம் பண்ணிட்டு கூட எடுத்துருக்கலாம். ஆனால் பிசாசு மைண்டில் அதை என்ன பண்ணிடுவான், பெருசாக போட்டுருவான். அதை முடிச்சுட்டா தான் அதே தான் ஆயிரும். எல்லாத்துக்கப்புறம் முடிக்காமல் போயிடும். ஜெபம் பண்ணுவோம், லேட் ஆயிரும். ஏதோ ஒன்று போட்டுட்டு அந்த ஒரு 20 செகண்டில் வர ஒரு 20 பிரிண்ட்டு சரி முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அதில் கை வச்சா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயும் வேலை நடக்கல. அந்த எதிராளிய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரே ஒரு ஃபோன் கால் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம், கரெக்டாக ப்ரேயர் நல்ல நல்லா புரிஞ்சுங்க. அந்த 2 மணி நேரம் கூட பேசியும் கடைசியில் நீங்கள் மனசில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு தான் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாமல் தான் போமே தவிர நீங்கள் அதில் ஒன்றும் சாதிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஷுட் லேர்ன் இஃப் யூ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். யூ ஷுட் ஹவ் லேர்ன்ட் இஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதனால் தயவு செய்து இயேசுவின் மாதிரியை பின்பற்றி ஜனங்களை அனுப்பிவிட்டார். அவரோ வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜனங்களை விட்டுட்டு தனியாக போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு வனாந்தரத்தை தேடி போனார், ஒரு மலையை தேடி போனார், ஒரு கடற்கரையை தேடி போனார். கைவேத்தி அல்லேலூயா. ஏன்னா பிதாவோட இருக்கிற நேரம் தான் அவருக்கு ப்ரெஷியஸாக இருந்துச்சு. அதுதான் தேவைக்காக நம்மளை மாதிரி தேவைக்காக இயேசு தேடி போகவில்லை. அந்த பிதாவோட கூட இருந்த அந்த ஐக்கியத்துக்காக. பிகாஸ் he loved, he desired the prayer life, he desired the prayer. எத்தனையோ நேரம் அந்த நாட்களில் வீடு கேக்கனரில் இருந்தப்போ சபை ஆரம்பித்த நாட்களில் ஒரு ஆத்மா சபைக்கு வர்றது கூட பெரிய விஷயம். அந்த ஒரு ஆத்மா கூட வந்துடுச்சுன்னா எப்படியாவது 28-48 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள போய் பார்த்துணுன்றதுக்காக கிளம்பி சாயந்தரம் சில நேரம் அப்போ தான் காலையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பேன். அப்புறமா சாயந்தரம் அப்படியே விசிட்டிங் போயிடலாம் அப்படின்னு இந்த சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது ஆண்டு சொல்லுவார், போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. ஆவியானவருடைய அந்த மனசு ரொம்ப ஐயோ அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா, அந்த ஆத்மா மிஸ் பண்ணிட்டோம்னா, பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்களே. இல்லை ஆவியானவர் சொல்லுவார், போய் ஜெபம் பண்ணு. ஸோ வருவேன், ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி ஆயிரும். அதுக்கு மேலே அவங்கள போய் பார்க்க முடியாது, விட்டுருவேன். அது அப்படியே போயிடும். பார்த்தா அந்த ஆராதனைக்கு நான் வரத்துக்கு முன்னாடி அந்த புது ஆத்மா வந்திருக்கும். எத்தனையோ நேரம் அந்த ஆத்மாக்களை சந்தித்து அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு ஏவுதல் இருந்தும் ஜெப நேரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஜெபிக்க முடியாமல் போயிடும். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க போய் பார்த்துட்டு வந்து கடைசியில் பார்த்தா அப்போ போனவன் தான் இனி வரைக்கும் அவன் வரவே. ஸோ பிசாசு மைண்டில் ரொம்ப தெளிவாக பேசுவான். நேற்றுக்கு சகோதரர் ஃபோன் பண்ணார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. நான் யூஸ்வலாக தெரியாத நம்பர்லேருந்து நம்பர் எடுக்க மாட்டேன். என்னோ தெரியல, ஐ ஃபெல்ட் லைக் டேக்கிங் இஸ் கால். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களை இப்போ பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ முடியாது, நான் அண்ணா நகர் இன்னொரு சாயந்தரம் நான் தான் டைம் கொடுத்தேன் ஒரு 7 மணிக்கு. எனக்கு அவருடைய சூழ்நிலை தெரியாது. அவர் சரி மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததெல்லாம் தெரியாது, அவருடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. சரி வரேன்ட்டு. ஆனால் ஒரு ஜெப நேரத்துக்கு உட்காந்து கொஞ்ச நேரம் அவர் சொன்ன நேரம் 7 மணி வந்த உடனே மனசு வந்து சரி ஒரு வரன்ட்டோமே, வந்துட்டாரா என்னன்னு தெரியல, ஃபோன் எதுவும் வரலையே. ஃபோனையும் ஆஃப் பண்ணி நான் பண்ணிட்டேன், மேலே ரூமில் போட்டு வந்துட்டேன். நான் அது நிச்சயமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ ஜெபம் பண்ணிருக்கும் போது அந்த எண்ணம் வருது, அவர் போய் பார்த்துருவோம். அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னார். ஸோ
சரி, அவரை போய் பார்க்குறத தாண்டி அது சரி பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறார் ஜெபம் பண்ணு, அதுதான் முக்கியம். மிஸ் பண்ணிட்டேன்னா சரி, ஏதோ ஆண்டவர் பிசாசு கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறான் மைண்டில், அவர் ஒரு காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னார்ப்பா, ரொம்ப தேவையில் இருந்துக்கிட்டு இருக்கிற 1ஆம் தேதியே ஓட்டையாக இருக்குது, அந்த ஏதோ ஒரு உதவியாக இருக்கும்ல அப்படின்ட்டு பிசாசு பேசுகிறான். அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறதே இல்லை, பண விஷயங்களை யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம பிரச்சனை லட்சங்களில் இருக்கும்போது நம்ம எங்கேருந்து ஆண்டவர் சொன்னார்னோ, ஐயோ அவரை இனிமேல் பார்க்கவே முடியாதோ, என்னன்னு தெரியலையே, அவர் என்ன. ராத்திரி 10 மணிக்கு தான் அப்புறம் ஜபாரையிலேருந்து வெளியே வந்தேன். அநேக காரியங்கள் ஆண்டவர் பேசினார், அநேக காரியங்களில் ஆண்டவர் சபையில் இன்றைக்கி செய்தி என்ன பேசணும் இது எல்லாமே ஆண்டவர் பேசி ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் வெளியே வந்தேன். மனசு ஒரு மெசேஜாவது போடலாம் அப்படின்னு இருந்துச்சு, சரி விட்டுருவேன். பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படி வேணால் பார்க்க வைப்பார். I'm glad that I have met him today. ஸோ தெரில அவர் அதுக்கு பின்னாடி அவர் என்ன நோக்கம் வச்சுருந்தா. நீ ஒருவேளை நீ அன்னைக்கு வைராக்கியமாக பாஸ்டரை பார்க்க மாட்டேன்னு போன இல்லைடா, இன்றைக்கி மட்டும் என்ன பிறந்த நாளைக்கு அவர் உனக்கு ஜெபம் பண்ண வைராக்கியமாக நீயே ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரதர்? அவர் 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 யார் நம்ம இன்னும் பார்த்துருந்தனாலும் நான் ஓடி வந்துருப்பேன், அடிச்சு பிடிச்சி ஐயோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் மேலே ஏறி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கவும் இல்லை. எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சின்னா மற்ற எல்லாம் நமக்கு தேடி நடக்கும். இயேசு அதை கற்றுக்கொண்டிருந்தார். ஜீசஸ் டிசையர்ட் தி பிரேயர் லைஃப். ரெண்டாவது அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். மார்க் 1:35. மார்க் சாப்டர் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். கைவேத்தி ஆமென். சரி, இங்க பாருங்க, அதிகாலையில் எதோட ஆமாம். ஏன்னா நிறைய பேர் அதிகாலை 7 மணிக்குன்னு ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு 9 மணி ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. நாளெல்லாம் தூங்கிட்டு அதிகாலை 5 மணிக்குன்னு சாயந்தரம் 5 மணிக்கு எழும்புற ஆட்கள்லாம் ஆயிட்டாங்க. ஆனால் அதிகாலையில் என்னத்தோட? இருட்டோட. He woke up early in the morning when it was still dark. அப்போ ராத்திரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? நல்லா சொகுசாக தூங்கி எழும்பி நல்லா காலையில் எழும்புறதுக்காக ராத்திரியே என்ன செய்தார்? நல்லா ப்ரிப்பேர் ஆகி சீக்கிரமே 6 மணிக்கு படுத்து எழும்பினாரா? கிடையாது. முன்னாடி பாருங்கள், 32ஆம் வசனம். முந்தின நாள் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க. அப்புறம் தான் வசனம் சொல்லுது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கைகள் உயர்த்தி ஆமென். Throughout the night he had the ministry. அது ஓய்வு நாள். 6 மணி வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வெளியே வரமாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. யூதர்கள் 6 மணிக்கு மேலே சாயங்காலமான போது எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த 7ஆம் நாள் முடிந்து ராத்திரி எல்லாம் அவங்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு பட்டணத்தார் எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உபதேசம் பண்ணி, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, it could have gone till maybe 12 night, 12 மணி 1 மணி ஆயிருந்திருக்கலாம். என்னவோ அவ்வளவு கடுமையான ஊழியத்தை இயேசு செய்துவிட்டு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஜெபம் பண்ணும்படி போனார். கைவேத்தி ஆமென் சொல்றீங்களா? Because Jesus dedicated himself for the prayer. அவருக்கு டிசையர் இருந்தது மட்டும் இல்லை, என்னமோ இருந்துச்சு, டெடிகேஷனும் இருந்துச்சு. அவருக்கு ஆசை மட்டும் இல்லை, அவருக்கு அர்ப்பணிப்பும் இருந்தது. நம்பர் 1 ஜெப ஆசை, 2வது ஜெப அர்ப்பணிப்பு. நிறைய பேருக்கு ஜெப ஆசை இருக்குது. கை உயர்த்தி ஒப்பு கொடுங்கன்னா நல்லா உயர்த்தி ஒப்பு கொடுத்துருவோம், நல்லா ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது உடம்பெல்லாம் வலிக்கும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடலாம்? காலையில் பல நேரம் அப்படியே உடம்பு நெளியும். நேற்று ராத்திரியெல்லாம் போராடி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு அலாரம்லாம் வச்சு அந்த அலாரத்தை 50 வாட்டி அடித்து
அப்புறம் அப்படியே உடம்பு அதுக்கு ஒரு காரணம் வந்து நிறைய நேரம் ராத்திரி நல்லா சாப்பிட்றது. கொஞ்சம் தயவுசெய்து காலையில் ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா, அதை கல்டிவேட் பண்ணோன்னா, அதை வளர்க்கணுன்னா ராத்திரியில் கம்மியாக என்ன பண்ணோம், சாப்பிடணும். இல்லை இந்த மிஷின் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா உடம்பு என்ன செய்துடும், டயர்டாக. ரெண்டாவது, அந்த ஜெப ஆசை இருக்கிற ஆட்களுக்கு ஏன் அதை அர்ப்பணிப்பாக வரலன்னா, அவன் முன்னாடியே படுத்துருணுங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்தா காலையில் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அந்த 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 அர்ப்பணிப்புன்றது காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறதோ இல்லை, 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறதோ இல்லை, ராத்திரி 9 மணிக்கே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி அட்லீஸ்ட் 10 மணிக்கு படுத்துடுறது. அப்போ தான் கையில் ஃபோன் வரும். அந்த ஃபோனை எடுத்து அதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆசை வரும், எல்லோரும் ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருக்கிறாங்க. நான் ரேர ஸ்டேட்டஸ் போடுறது. இப்போ பார்த்தா என் ஸ்டேட்டஸை சும்மா வச்சாலே சாலிடாக 400 பேர் 500 பேர் பார்த்துறான். என்ன இன்னும் 400 பேருக்கும் பாஸ்டர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறான்னு பார்க்கறதுக்கு தான் அதில் ஆசை இருக்குது பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தூக்கி ஓரம் போட்டுட்டு ஜெபத்துக்காக ப்ரிப்பேர்டாக போய் படுத்திங்கன்னா நல்லா எழுந்து ஜெபம் பண்ண முடியும். கை உயர்த்தி ஆமென். அதிகாலையில் எழுந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், the best time that you could connect with God is the early morning without any disturbance and hindrances. கடவுளோட கூட இணைகிறதுக்கு ஒரு நல்ல நேரம். ஆண்டவர் வந்து எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் உண்மையாக சின்சியராக நல்ல ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு நல்ல நேரம் அதிகாலை ஜெபமாக தான். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். தட்ஸ் வை ஜீசஸ் அவ்வளோ ஊழியம் இருந்தோம் அவருக்கு ஆசை மட்டுமல்ல, அதை சரீரத்தை மேற்கொண்டு எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கணும் அப்படின்ற அர்ப்பணிப்பும் இருந்தது. ஹல்லேலூயா. ஜெப ஆர்வத்தோடு நின்று விட்டீர்களா? இன்றைக்கு ஒரு ஜெப அர்ப்பணிப்புக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராமேன் சொல்றீங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணாரு? வாசிங்க தொடர்ந்து. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ராமேன் சொல்றீங்களா? ராத்திரி முழுவதும் எதுக்காக ஜெபம் பண்ணாரு? சீஷர்கள் தனக்கு பிறகு இந்த ஊழியத்தை பூமியின் கடைசி முனை வரைக்கும் கொண்டு போகிற சீஷர்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அவர்களை காலையில் அழைத்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை ஊழியத்துக்காக பொறுத்தெடுக்கிறாரு. ஸோ ஆனால் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்க சொல்லுங்க. அந்நாட்களிலே, என் நாட்களிலே, என் நாட்களிலோன்னு அந்நாட்களிலே சொல்லுங்க. என் நாட்களிலே, வாட் ஆர் தோஸ் டேஸ்? 11ஆம் வசனம் சொல்லு பாருங்க. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தது? அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். ஆனால் இயேசு எவனுடைய ஆலோசனைக்கும் எவனுடைய பயமுறுத்தலுக்கும் பயப்படாமல் அந்நாட்களிலே ரா முழுவதும் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கை வைத்தியாமன்னு சொல்லுங்களா? மலைக்கு அந்த நாட்களில் போக வேண்டுமானால் ஒருத்தர் கையில் எதை பிடிச்சிட்டு தான் போனோம்? ஒரு தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு போக வேண்டும். மலையிலே ஒரு தீப்பந்தம் இருக்குமானால் அதை பார்க்கிற எல்லாருக்கும் பார்க்க முடியும். இவர்கள் இயேசுவை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்ய. இப்போ மேலே மலை மேலே ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போனால் மாட்டிக்கிறோமேன்னு இயேசு பயப்படவில்லை. ஏன்னா ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவன் எவன் என்ன நினைச்சாலும் கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டு தான் என் ஓட்ட முடியும். அது வரைக்கும் யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், போய் அந்த நரிக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வேலை வராமல் நான் எருசலேமில் இன்னைக்கும் நாளைக்கும் நின்று ஊழியம் செய்கிறத எவனும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நான் அதுக்கு முன்னாடி என்னை எவனும் சிலுவையில் கொண்டு போய் நிறுத்த முடியாதுன்னு தைரியமாக சொல்கிறாரு. நீ பாருங்க, அவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் இயேசு ஜெபிக்க போகிறார். எதுக்கு? ஆண்டவரே அவங்க கையில் இருந்து என்னை மீட்டெடுங்க, என்னை வந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுறதுக்காக ராமுழுவதும் போல கை உயர்த்தி அல்லேலூயா. எதுக்காக போனார்? சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி போகிறார். தேவன் அனுப்பின நோக்கம் நிறைவேறும்படி ஜெபிக்கும்படி போகிறார்.
சில நேரம் ஒரு பிரச்சனை வந்தப்போ, அப்போல்லாம் சபை ஆரம்பித்த நாட்களில் சபையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப பலன் இல்லை, நல்ல இதுதான் நேரம் இருந்துச்சு. அதனால் 7 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி தனியாக போயிடுவேன், காட்டுக்குள்ளே போயிடுவேன். வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சந்திக்க முடியாமல் நான் கடந்து போய் ஜெபம் பண்ணலான்னு போய் அந்த பிரச்சனைக்காக அந்த முதல் நாள் ஆரம்பித்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இதோட நிறுத்து, இதோட இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறது என்ன பண்ணு, நிறுத்து, போய் உன் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுன்ட்டு லிஸ்ட்டை நல்ல ஃபைல் எடுத்துகிட்டு போனேன். ஃபேமிலி ஃபைல்ஸ் எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி 2015 ஐ ரிமெம்பர், 2015 7 நாள் எனக்கு சபைக்காக ஜெபம் பண்ணு, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணு, அடுத்த வருஷத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆல்மோஸ்ட் வாக்குத்தத்தத்தையே கொடுத்து என்னடா அது ஒன்றும் புரியல. பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக இல்லை இயேசு போனது. அந்த 7 நாள் நான் ஜெபம் பண்ணது வந்து பிரச்சனைக்காக நான் ஆவியானவர் கொண்டு போகல. அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி இதோட நிறுத்தி நான் பார்த்துக்கிறேன்ட்டார். மழை போல் இருந்த பிரச்சனை பனி போல் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தது டிசம்பர் 1ஆம் தேதி 7 நாள் போய் வாக்குத்தத்தத்துக்காகவும் அடுத்த வருஷத்துக்காக ஜெபம் பண்ணலான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டேன். அந்த டிசம்பர் 1ஆம் தேதி ப்ரேயருக்கு போகலான்னு டிசம்பர் 1ஆம் தேதி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தா, அன்னைக்கு வெடித்த மழை இது வரைக்கும் இந்த சரித்திரமே பார்த்துருக்காது. இந்த எல் நினோ எஃபெக்ட் வந்துச்சுல்ல, 2015 வெள்ளம் வந்துச்சுல்ல, அது நான் ஒருவேளை போயிருந்தேன்னா, படப்பைக்கு போனேன்னா மணிமங்கலம் தாண்டி நான் வந்தே இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் முன்னறிந்து 7 நாள் ஜெபத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனையை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், தவிர பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு அல்ல. கைகளை வைத்தியாமேன்னு சொல்கிறீங்களா? ஸோ ஹி வாஸ் நாட் ப்ரேயிங் ஃபார் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். இயேசு போய் என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. கைகளை வைத்தல் ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் ஜெப அர்ப்பணிப்பை இழக்காத ஒரு நல்ல தேவன் நமக்கு மாதிரியாக இருக்கிறான். நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பிஸ்னஸில் போராட்டங்கள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் வரும். ஆனால் உங்கள் வெறும் நெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக இல்லை, உங்கள் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக இல்லை, சோர்ந்து போய் ஓரமாக உட்காரத்துக்காக இல்லை, அது நடுவிலும் தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தர் அழைக்கிறார். அதுக்கு பேர் தான் ஜெப அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. He never stopped himself, ceased himself from praying for the will of God. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, நெருக்க நேரங்களில் எப்படி இருக்குது, சோதனை நேரங்களில் எப்படி இருக்குது, பிரச்சனை நேரங்களில் எப்படி இருக்குது, அதுக்காகவே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை ஓரமாக உட்காந்து ஜெபத்தை விட்டுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தர் அழைக்கிறார். அந்த நேரத்திலும் தேவ சித்தத்துக்காக ஜெபிங்க. தனியாக வாங்க, சபை திறந்துருக்கு வாங்க. அந்த நேரத்துலையும் மனரம்யமாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மிஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஒருவனும் அவர் மேலே கை போட முடியவில்லை. அவர் ஜெப அர்ப்பணிப்பில் கரெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருந்தார். கை வேத்தி ஆமேன்னு சொல்றீங்களா? How about your prayer commitment? How about your prayer dedication? He desired prayer and also he dedicated himself for the prayer. மூணாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Luke chapter 22 and 39 முடிச்சிடுறேன் நான். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால். கல்லறியும் தூரம் அப்புறம் போய் என்ன செய்தார்? முழங்கால் படியிட்டு. 39ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பின்பு அவர் புறப்பட்டு எதன்படியே, சத்தமா சொல்லுங்க, எதன்படியே, நல்லா எல்லாரும் சொல்லுங்க, எதன்படியே, வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போய் முழங்கால் படியிட்டார். கைகளை வச்சு ஆமென் சொல்றீங்களா? Jesus desired prayer and dedicated himself for the prayer, and not only that, he disciplined himself for the prayer. Desire இருந்தா பத்தாது, dedication இருந்தா பத்தாது, discipline தேவை. ராமன் சொல்றீங்களா? Discipline தேவை. See, the prayer life மட்டும் இல்ல, any successful man will have all these 3 components. Number 1, desire. Number 2, dedication. Number 3, discipline. ஒரு காரியத்தில் முன்னேறணும், சாதிக்கணும்னா கட்டாயமாக டிசைர் இருக்கணும். அது நிறைய பேர் இருக்காது. சில பிள்ளைகள்லாம் என்னத்தையோ படிக்கிறேன், 40 மார்க் வாங்கிட்டா போதும் பாஸ்டர் அப்படின்னு நிற்கும்.
டிசையர் இருக்கணும். ஒருத்தன் சொல்கிறான், ஏன்டா படிக்க மாட்டேங்கிற? படித்தா தானடா நான் வெங்காயம் மண்டி கூட வச்சு பொழைச்சிக்குவேன். யூ டோன்ட் ஹாவ் டிசையர். நீ வெங்காயம் மண்டியா? நீ கடைசியில் பூண்டுக்கு கூட லாய்க்கலாம் போயிடுவாடான்னு. உன் தரிசனமே வெங்காயத்து மேலே இருந்துச்சுன்னா போடா வெங்காயம் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒழுங்காக பேசுவான் அவன் பயந்து. ரெண்டாவது, அதுக்கேற்ற டெடிகேஷன். என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, கீப்பிங் அப். மூணாவது டிசிப்ளின். எல்லாரும் சொல்லுங்க, மூணாவது என்னது? டிசிப்ளின். வழக்கத்தின்படியே. நாளைக்கு அவர் சிலுவையில் அறைய போறாங்க சார். வழக்கத்தின்படியே he never stopped praying. நடக்கிறது நடக்க தானே போகுது அப்படின்லாம் இல்லை. வழக்கத்தின்படியே திஸ் இஸ் he kept. எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் அவர் ஒலிவ மலையை தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த ஒலிவ மலையை தேர்ந்தெடுத்து அதில் கெத்சமனே தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறதை வழக்கமாக வைத்திருந்தார். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதை என்னவா வைத்திருந்தார்? வழக்கமாக வைத்திருந்தார். ஜெபத்துக்கு ஒரு ஒழுங்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? ஒழுங்கு தேவை. நீங்கள் ஒரு உருப்படியாக இந்த நேரத்தில் நான் தினந்தோறும் ஜெபிப்பேன்னு ஒரு நேரத்தை குறித்து வச்சுருக்கிறீங்களா? Do you have a disciplined prayer time in your life? அந்த நேரத்துக்கு எப்படியாவது ஜெபிச்சுடுறோமா? ஏதோ ஒரு சில நேரம் மிஸ் ஆகலாம். அதை 1ஆம் தேதி தீர்மானம் எடுக்கிறதோட சரி, 3ஆம் தேதிக்கு மேலே முழு கனவுல தான் இருப்போம். அடுத்தாப்புல முக்கியமாக ஒரு இடம், ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் பாருங்க. அவர் ஒலிவ மலையை தேர்ந்து வச்சிருக்காரு, கெத்சமனே தோட்டத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. அதுவும் வழக்கத்தின்படி அங்கே போயிடுறாரு. ஆமென் சொல்கிறீங்களா? ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை வச்சிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வீட்டில் ஜெபத்துக்குன்னு ஒரு அறை இருக்குதா? எல்லாத்துக்கும் அறை இருக்குது. ஜெப அறை இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எங்கள் வீட்டில் ஒன்றும் பெரிய வீடு கிடையாது. ஹால்லே தான் எல்லாம். ஒரே ஒரு சைடில் கொஞ்சம் சின்ன இடம் இருக்கும், கிச்சன் இருக்கும். ஜெபிக்கிறதுக்கு எல்லாமே ரட்சிக்கப்படாதவங்க ஜெபிக்கிறதுக்கெலாம் நேரம் கிடைக்காது. நம்ம பாத்ரூமுக்கு குளிக்க போகிற நேரத்தில் தான் பாத்ரூமில் தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். பாத்ரூம் ரொம்ப நேரம் திட்டுவாங்க, எல்லோரும் வாடா வாடான்னுவாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் குளிச்சிட்டு இருக்கிறேன்னு. குளிக்கிறதோட அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் வேறு வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்கே போனாலும் எனக்கு ஜெபாரையோடு தான் வீடை கொடுக்குறாரு. அதனால் என் பிள்ளைகள்கிட்ட எதுனாலும் சண்டை போட்டுட்டே இருப்பேன். எதையாவது அதில் போட்டுட்டு அந்த இடத்த ஜெபாரைக்குரிய அந்த டிக்னிட்டி என்ன பண்ணிடாதீங்க, குறைச்சிடாதீங்க. அது ஜெபாரைன்னா அந்த ஜெபத்துக்கான விஷயங்களோடு இருக்கணும் அப்படின்னு. ஜீசஸ் ஹேட் அ பிளேஸ் டு ப்ரே. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு கிச்சனுக்கு சின்னதாக ஒதுக்கிருக்கீங்களா? ஒரு இதை வாங்கி போடுங்க, ஒரு கர்டைனை வாங்கி போட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ண போகிறேன், தொந்தரவு பண்ணாதீங்க. இல்லை ஒரு 1500 2000 அந்த பிளாஸ்டிக் டோரை அவர் வாங்கி மாட்டி விட்டு நீங்கள் கிச்சனில் கூட ஜெபம் பண்ணுங்கள். வேலையை முடிச்சுட்டு அந்த நேரத்தை இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் எப்போ கேட்டாலும் ஜெபத்துக்கு இடம் இல்லை இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் மெயின் ரோட்டில் இது மாதிரி பல சபையில் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. 24 மணி நேரம் இங்கே உங்களுக்கு நீ வரத்துக்கு யாருமே தடை கிடையாது. கம் ஹியர். எத்தனை சபையில் இப்படி ஜெபாரே உங்களை இப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரில. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போனால் கையில் கிடக்க மாதிரி வச்சுருக்கிறார் சர்ச்சை. குற்றப்படுத்துறதுக்குள்ள நிறைய இடங்களில் பார்க்குற ஆட்கள் தானே. நான்லாம் போய் ஒவ்வொரு சர்ச்சையும் பார்த்து 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 இது. அப்போ இவ்வளோ அழகாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இங்கே இருக்கும். யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி போடாமல் இருந்தால் சரி. யாராவது இங்கே தொந்தரவு பண்ணான்னா சொல்லுங்கள், அவங்களை நம்ம தொந்தரவு பண்ணிடுவோம். ப்ளீஸ் கம் ஹியர். திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ டு. நான் இடத்த முக்கியப்படுத்துறதுக்காக சொல்ல, தொந்தரவு இல்லாமல் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையில் தேவைன்னா இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. சாவி எப்போவுமே அங்கே தான் இருக்கும். லட்சக்கணக்கான பொருட்கள் வச்சுருக்கிறோம். ஆண்டவர் கிருபையில் இந்த 12 வருஷத்தில் ஒரு நாளும் ஒன்றும் திருடு போகவில்லை. ஒரே ஒருத்தன் ஊழியக்காரன் சொல்லிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போன தவிர அதை தான் நத்திங் ஹேட் ஹேப்பன். உள்ளே இருக்கிற பசங்க காரியங்களை செஞ்சாங்களே தவிர வெளியே இருந்து ஒருத்தனும் வரல. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா ஜெபத்துக்காக திறந்து வச்சுருக்கோம். அப்படியே ஒன்று போனாலும் ஜெபத்தை விட அது ஒன்றும் முக்கியம் இல்லை. ஏன்னா இது ஜெப வீடு. ஜனங்க ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கூடி ஜெபிக்கிறது மட்டும் இல்லை. ஜனங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்குது. யூ கேன் கம் அண்ட் சி, யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். தனியாக ஜெபம் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்கள். இட்ஸ் அ பிளட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்படி நடந்து வந்துடலாம். எத்தனையோ பேர் சுற்றி இருக்கிறீங்க, 2 வீலர்ஸ் வச்சுருக்கிறீங்க, வரலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு டெடிக்கேட்டட் டைமை உருவாக்கி, ஒரு டிசிப்ளின் டைமை உருவாக்கி வந்து ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் பி தேர். பிசாசு நிறைய எண்ணங்களை கொண்டு வருவான். நிறைய நேரம் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கே ஒரு 10 அடி 20 அடியில் இருக்கிற 30 அடி 40 அடி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 300 அடியில் இருக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து வரக்கூடிய இடத்துல இருக்கிற உங்களுக்கே பிசாசு வரவிட மாட்டேங்கிறான். கவனமாக இருந்து ஜஸ்ட் வாக்கின் வந்து இந்த ஆலயத்தில் நின்று ஜெபிங்க. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நிறைய காரியங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் மனசுலேயே நினச்சிருக்க மாட்டீங்க, அதுக்காகலாம் ஜெபம்னு சொல்லுவார். ஜீசஸ் டிசிப்ளின்ட் ஹிம்செல்ஃப். Do you have a disciplined prayer time? Do you have a disciplined praying place? Hallelujah. இந்த நாட்களில் நேற்றுக்கு ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அநேகரை நீ உற்சாகப்படுத்தணும்னு சொன்னார். உங்களோட ஆண்டவர் பேசுவார்னால தயவு செய்து நீங்கள் வாங்க. தயவுசெய்து கொஞ்சம் நேரம் எடுத்து வாங்க. அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. டெஃபினெட்லி இதை செய்கிற ஜெபங்கள்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மளுக்கே தெரியாமல் கிரியை செஞ்சிட்ருக்குது. 5 மாதத்துக்கு அவ்வளோ நிலைமையில் முன்னாடி வந்த சகோதரன் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து சாட்சி சொல்கிறாருன்னா இதெல்லாம் ஜெபத்தினால் நடக்கிற விஷயம். கர்த்தர் அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறாருன்னா எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். Shall we all stand to our feet? எழுந்து நின்று ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்குள்ளே வருவதாக. வேகமாக எல்லாரும் எழுந்து நின்று முடிந்த எல்லாரையும் அன்பா எழுந்து நிற்க கேட்கிறேன். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி அடிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் சிந்தனாயை. நல்லா கேளுங்க. ஆண்டவர், எத்தனை பேருக்குள்ள ரொம்ப நாள் ஆச்சு நீ நல்ல நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி வேலைன்னு ஓடிட்டே இருக்கிற, பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கிற, மனுஷங்க பிள்ளைகள் பின்னாடியே ஓடிட்டே இருக்கிற. நீ வந்து ஜெபம் பண்ணிப்பார், அந்த மகிமையை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா, ஆமென். அது கண்ணால் அதை உடனே பார்க்க முடியாது, அது கண்ணால் தெரியாது. ஆனால் கட்டாயம் அது கிரியை செய்யும். இந்த உலகத்தில் ஜெபத்தை தாண்டி ஒரு பெரிய ஆயுதம் இல்லவே இல்லை மகனே. பிசாசும் பொய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறான். நீ பார்க்கலன்னா யார் பாப்பா, நீ ஓடலைன்னா எப்படி நடக்கும்னு சொல்லி. உன் பலத்தினால அல்ல, உன் பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகணும் நம்பினா. ஆமென், ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீ போய் 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைக்கு நின்று பாரு, ஒரே நிமிஷத்தில் அது முடியும். அல்லாம நீ 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஹல்லேலூயா, அது 10 மணி நேரமாக இழுத்துட்டு போமே தவிர பெரிய பலனை பார்க்க முடியாது. கை உயர்த்தி எல்லாரும் இந்த நாட்களில் நல்ல ஜெப ஆர்வத்தை கத்த தருவீராக. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ணு. பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் என்ன பெருசாக பப்ளிக் எக்ஸாமை பிசாசு உனக்கு பயமுறுத்தி உன் ஜெபத்திலேருந்து உன்னை இழுத்து வச்சிருக்கிறானா? ஆமே, நல்ல ஜெபம் பண்ணு. நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற நாட்கள்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன எல்லா பிள்ளைகளை விட நல்லா தலையை உயர்த்தி வச்சார். என்ன எல்லா பாய்ஸ் நடுவில் ஆமாம் எங்கள் ஸ்கூல்லேயே முதலாக என்னை கொண்டு வந்தார். உனக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்து நஷ்டப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆமென். உண்மையாக ஆண்டவரை விசுவாசிச்சா இது உனக்கு நடக்கும். ஆமென். சபையார் எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஒரு சின்சியரான ப்ரேயர் லைஃப் எங்களுக்குள்ளே வருவதாக, உம்மை போல ஜெபிக்கிற ஆர்வம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. ஜனங்களை அனுப்பிவிடணும், செல்ஃபோனை அணைத்து விடணும் ஆண்டவரே. மற்ற வேலைகளெல்லாம் ஓர வைத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அதுக்கு நேராக நல்ல திருப்ப இந்த நாட்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீ எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்க? வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
இயேசுவே, உம்மை போல ஒரு ஜெப வாழ்க்கையுடையவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல டெடிகேஷன் வாயில திறந்து, ஆண்டவர் என்ன வந்தாலும் அந்த ஜெப வாழ்க்கையை, ஜெப நேரத்தை நான் விட்டுற மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ரொம்ப முடியாத பலவீனத்தில், ஆண்டவரே பரவாயில்ல, நான் கொஞ்சம் பலவீனம் இருந்தால் கூட எழுந்து நல்ல ஜெபம் பண்ணுகிற டெடிகேஷன் எனக்குள்ள இருப்பதாக. பல வேலைகள் நடுவில் ஜெபம் பண்ணுகிற டெடிகேஷன் எங்களுக்குள்ள இருப்பதாக. ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் ஆண்டவரை முடங்கி போய் விடாமல், நெருக்கங்கள் வரும்போது உயிரே ஆண்டவரை எடுக்க அவர்கள் தீவிரித்த போதும் நீரோ உம்முடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதற்காக ஜெபித்தது போல, குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பிசினஸ்ல எத்தனையோ பிரச்சனைகள், ஆனாலும் மனரம்யமாய் வந்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த சபையினுடைய எழுப்புதலுக்காக, ஆமென், மிஷன் ஊழியங்களிலே மாற்றங்கள் வருகிறதற்காக தேவ சித்தத்தை மையப்படுத்தி ஜெபிக்கிற அந்த ஜெப அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ளே வளருவதாக ராஜா, வளருவதாக. ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், திடீர்னு ஞாபகம் ஒரு நாள் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், உலக 8 தேசத்துலேருந்து வந்திருக்கிற ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கூடி பரமன்கேணியில் ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். போன முறை நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்த போது அதிகாலையில் போய் எழுந்து அந்த மேடை மேலே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் பெரிய பெரிய தேவ மனிதர்கள், நல்ல ஜெபிக்கிற மனிதர்கள், நல்ல தேவ மனுஷங்கள்லாம் இருந்து ஊழியம் செய்கிற இடன்றதுனால கொஞ்சம் எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஜெபம் பண்ணி ஐ வாஸ் ரியலி பிளேஸ்ட். அவ்வளோ ஊழியக்காரங்க நடுவில் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை ஆராதனை நடத்துறதுக்கு கர்த்தர் இந்த வருஷம் ஆண்டவர்னு எப்படி யாருக்கு மைண்டில் வந்துச்சுன்னே தெரியல. ஐ கன்சிடர் திஸ் ஆஸ் அ ப்ரிவிலேஜ். பெரிய விஷயம் இல்லை. 1000 பேருக்குன்னா, 10,000 பேருக்குன்னா, 50 பேருக்குன்னா, 5 பேர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அத்தனை பேர் நடுவில் கர்த்தர் ஒருத்தனை கொண்டு போய் நிறுத்துறது. மற்ற எல்லாரும் பெரிய பெரிய ஊழியர்கள். நான் ஒன்றும் பெரிய ஃபேமஸான ஆள் கிடையாது. சின்ன சபையை நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல போய் போன வருஷம்லாம் அந்த ராத்திரியெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கூட்டம் முடிஞ்சவொடனே ராத்திரிலாம் போய் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஸ்டேஜ்லேயே நடந்தாலும் ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். 3 மணிக்கு தூக்கம் வராது, ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். பாருங்கள், அந்த ரங்கத்தில் நீ ஆண்டவருக்காக உண்மையாக நின்னா கர்த்தர் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை அர்ப்பணிப்பாய் நீங்கள் எடுத்து செய்யுங்கள். ஜெபத்துக்கு ஒரு ஒழுங்கு தேவை. ஜீசஸ் டிசிப்ளின். வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போய் முழங்கால் படியிட்டார். கைவேற்றி எத்தனை பேர் அந்த ஒழுங்குக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாரும், ஆண்டவரே என் ஜெப நேரத்தை ஒழுங்காக குறித்து வச்சு ஒரு ஜெப இடத்தை நான் தெரிந்து எடுத்து, ஆண்டவரே பெரும்பாலும் வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, சபைக்கு ஓடி வந்துடணும், ஆலயத்துக்கு ஓடி வந்து, ஆண்டவரே நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆமேன். அதிகாலையில் சில நேரம் மாடியில் போய் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறனா ஜெபம் பண்ணலாம். ஆமேன். ஏதாவது ஒரு பார்க்கில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னா தயவு செய்து இந்த ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள். வாரத்துக்கு ஒரே ஒரு நாளாவது நான் தனியாக வந்து 1 மணி நேரம் சர்ச்சில் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இப்போ ஒப்பு கொடுக்குறீங்க? இது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் ராத்திரி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்காக, அதனால இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்தாரு. நான் பார்க்கல, நீங்களே கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நான் தனியாக வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆமேன். ஜெபாரையிலையோ எங்கேயோ ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா, ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி அந்த டிசிப்ளினுக்கு வாங்க, ப்ரேயர் டிசிப்ளினுக்கு வாங்க. நிறைய சோதனைகள், நிறைய தேக்கங்கள், இதற்கெல்லாம் காரணம் இதுதான். நீங்கள் வாங்க, ஒரு பிரேக் த்ரூவை கட்டாயம் பார்ப்பீங்க. சபையை கட்டாயம் பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களா இருந்தா எங்கேயோ ஒரு இடம், ஒரு மாடியோ இல்லை ஒரு 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 அறையோ இல்லை எங்கேயோ somewhere you can find a place and pray. ஒரு ஜெப ஒழுங்குக்குள்ளே நாங்கள் எல்லாம் வர உதவி செய்யும். Not just the desire but the dedication. Not just the desire and the dedication but to discipline ourselves. Lord, we ask for your grace. உம்முடைய கிருபை கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah, 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 hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், பிதாவாகிய தேவனுடைய அன்பு இப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம எல்லாருக்கும் ஆமென் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உட்கார்ந்து ஒரு நிமிஷம் ரஷ் பண்ணாம தேவைகளுக்காக ஜெபித்து விட்டு செல்லுங்கள். This is a communion Sunday and mission Sunday. Obviously there would be delay in completing the service as it has been already instructed, so